जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभाव सुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. நீங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ஆனந்தமயமாக மாறும், தெளிவுமயமாக மாறும், உருவாக்குதல் மயமாக மாறும். கிரியேட்டிவிட்டி. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய செயல் வெளி உலகத்திலும் உங்களுக்குள்ளும் மிகப்பெரிய வெற்றியை அளிக்கும். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. கிரியேட்டிவிட்டினா என்னன்னா, அந்த செயல் உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் மிகப்பெரிய திருப்தத்தன்மையை அளிக்க வேண்டும். வெளியில மட்டும் வெற்றி கொடுத்தா அது பிசினஸ் டெசிஷன். உள்ள மட்டும் வெற்றி கொடுத்தா அது ஸ்பிரிச்சுவல் டெசிஷன். இரண்டிலையும் வெற்றி கொடுத்தால் மட்டும்தான் அது கிரியேட்டிவான டெசிஷன். உருவாக்கும் திறன். உருவாக்கும் திறன் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமானால் முதல் படி உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கைப்பற்றுங்கள். சிந்தனைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் உங்களுக்குள் என்ன ஓடினாலும் அவேர்னஸோடு அதை பார்க்கறது, அவேர்னஸோடு அதை நினைக்கிறது, அவேர்னஸோடு அதை வாழ்வது. அவேர்னஸோட பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, மனசோட அவேர்னஸோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, மனம் அப்படிங்கிற அந்த சிந்தித்தல்ன்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள். அந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது அதை நிறுத்தவும் இயக்கவும் உங்கள் விருப்பப்படி நடத்தவும் உங்களால் முடியும். சுவாசம் அப்படித்தான். சுவாசம்ங்கிற அந்த செயலுக்கு அவேர்னஸோட நீங்கள் பொறுப்பெடுத்தீங்கன்னா அதை மெதுவாக இயக்கவும் வேகமாக இயக்கவும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு அமைதியாக வைத்திருக்கவும் உங்களால் முடியும். மனம்ங்கிறது ஒரு செயல். அது ஒரு பொருள் அல்ல, ஒரு செயல். மைண்ட் இஸ் an action. If you want, you can just stop it. இது ஒரு ஆக்ஷன் புரிஞ்சதுன்னா
நீங்க விரும்பும் பொழுது செய்யவும், தேவையில்லாத பொழுது அமைதியாக வைத்துக்கொள்ளவும் உங்களால முடியும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னா, அது ஒரு ஆக்ஷன் அப்படின்றதையும் உங்களுடைய ஆக்ஷன் நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்தாகணும். இப்ப திடீர்னு சுவாசம் உங்களுடைய செயல்ன்ற பொறுப்பெடுக்காமலே அதை முரட்டுத்தனமாக நிறுத்த முயற்சி செய்தால் துக்கம்தான். மன உளைச்சலும் மந்தத்தன்மையும் தான் வரும். அதே மாதிரி மனம் உங்களுடைய ஆக்ஷன் அப்படின்ற பொறுப்பை எடுத்தாக வேண்டும். அப்படின்னா ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்து நாம் தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்குள் வந்தாக வேண்டும். நாம் தான் சிந்திக்கிறோம்ன்ற தெளிவு நமக்குள் வந்தாலே ஏன் சிந்திக்கிறோம், எவ்வாறு சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஆழமான ரகசியங்கள் புரிந்துவிடும். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த வினாடி பார்த்தீர்களானால் இயங்குகின்ற மனம் ஏன் சிந்திக்கிறது, எதற்காக சிந்திக்கின்றது? வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ இருக்கிற எதையாவது ஒன்றை நம்மால் இருக்கிறபடி ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்ம உள்ளுலகத்தையோ வெளி உலகத்தையோ மாற்றணும்னு நினைக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து சிந்தனை பண்றோம், அதனால தான் தொடர்ந்து சிந்திக்கின்றோம். இதை ஆழ்ந்து பார்த்தோமானால் வெளியிலோ அல்லது உள்ளோ இருக்கின்றவைகளை மாற்ற முயற்சிக்காமல் ஆழ்ந்த அமைதியோடு, ஆழ்ந்த பொறுமையோடு ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோமானால் சிந்தனையின் ரகசியங்கள் புரியும். சிந்தனையின் ரகசியங்கள் புரிந்தவன் சிந்தனையை நிறுத்தவும் இயக்கவும் வல்லவனாக மாறுகிறான். சிந்தனையை நிறுத்துறதும் இயக்கிறதும் நம்முடைய சுதந்திரம். நம்முடைய சுதந்திரத்தன்மை சார்ந்துதான் சிந்தனை இயக்கப்படுகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னிடமே மனதை நிலைநிறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மனதையும் உணர்வையும் கடந்த இறைநிலையிலே மனதை நிலைநிறுத்து. நம்ம எல்லாருக்குள்ளேயும் உடலையும் மனதையும் கடந்த ஒரு ஆழ்ந்த ஆனந்தம் இருக்கின்றது, மிக உயர்ந்த ஆனந்தம் இருக்கின்றது. அந்த ஆனந்தத்திற்குள்ளே மனதை நிலைநிறுத்துவது. என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து, ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, எந்த முடிவெடுத்தாலும் இந்த அமைதியை நோக்கி இயங்குவது, நமக்குள் இருக்கின்ற அமைதிக்குள் அமர வேண்டும் என்பதை நோக்கி இயங்குவது. எந்த செயல் செய்தாலும் மீண்டும் அந்த அமைதிக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே செய்வது. எப்படி இயங்கினாலும் இறுதியில் நமக்குள் இருக்கும் ஆனந்தம்தான் குறிக்கோள்னு நினைச்சு இயங்கிறது. இந்த ஆனந்தம்தான் குறிக்கோள் நினைச்சு இயங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய இயக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இறுதியில் அமைதிக்குள் வந்து அடங்கும், அமைதிக்குள் வந்து நிறையும். மனிதனின் லட்சியம் நமக்குள் இருக்கின்ற ஆனந்தத்திற்குள் நிலை பெறுவது. நம்முடைய உடலையும் மனதையும் அதனுடைய உச்ச நிலையான ஆனந்தத்திற்குள் நிலைநிறுத்துவது. ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷ சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும்.
இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतोदयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या च यशः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तपतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिचागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुतभभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृश. மனிதர்கள் இந்த நாகரீக உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பிளவுபட்ட மனம், இரட்டைத்தன்மையை அடைந்த மனம், ஸ்கிசியோஃப்ரெனியா. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.ngalleria.com. मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः. मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव
அதவூர்த்வம் ந சம்சயः. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து. நாம நினைக்கலாம் ஏன் 2 வார்த்தை சொல்லணும்னு. மனதை நிலைநிறுத்து, புத்தியை ஈடுபடுத்து. காரணம், மனிதர்கள் இந்த நாகரீக உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பிளவுபட்ட மனம், இரட்டைத்தன்மையை அடைந்த மனம், ஸ்கிசியோஃப்ரெனியா, உடைந்த மனம், சிதறுபட்ட மனம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கீதை சொல்லப்பட்டாலும் எதிர்காலத்தில் வரப்போகின்ற எல்லா மனிதர்களையும் மனித மனங்களையும் கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டதனால் இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனையான இரட்டைப்பட்ட மனம், ஸ்கிசியோஃப்ரெனிக் மைண்டோட அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இங்கு கிருஷ்ணர் ஆராய்கின்றார். இரட்டைப்பட்ட மனம்னா என்னன்னா, நீங்க ஆழ்ந்து பார்க்கலாம், உங்களுடைய மேல் மனம் என்ன செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பின்மனம் ஒரு துக்கத்திலேயே இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டத்தை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு, காலையில் வீட்டில் சண்டை போட்டுட்டு ஆஃபீஸ் போனீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு பாகம் மனம் ஆஃபீஸில் வேலை செய்யும், ஆனால் இன்னொரு பாகம் மனம் வீட்டுக்கு சாயந்தரம் போய் என்னென்ன ஆர்கியூமெண்ட்லாம் சொல்லலான்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும். காலையில் மறந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கார் ஓட்டும் பொழுது உங்களுடைய ஒரு மனம் வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறது, பிரேக் அமுத்துறது, இல்லை ஆக்சிலேட்டர் அமுத்துறது, சிக்னலுக்காக நிற்கிறது, இந்த எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கும். ஆனால் பின்மனம் ஏதாவது ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையை எடுத்து அலசி ஆராய்ந்து யோசித்து கொண்டிருக்கும். அதனால தான் சில நேரத்தில் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு ட்ரைவ் பண்ணி போய் ஆஃபீஸில் காரை நிறுத்தின அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் 1/2 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கீங்கன்னே. அந்த 1/2 மணி நேரமும் ட்ரைவ் பண்ணிங்கன்னே நினைவு இருக்காது. இரட்டைப்பட்ட மனம் தனக்குள் தொடர்ந்து தர்க்கத்தை நடத்தி கொண்டே இருக்கின்ற மனம், வாழ்க்கையில் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் மீண்டும் 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 உங்கள் மனதை உங்களுக்குள் இருக்கின்ற அமைதிக்குள் ஒன்றுபடுத்துங்கள். உங்கள் புத்தியை உங்களுக்குள் இருக்கும் அமைதிக்குள் ஒன்றுபடுத்துங்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. கிருஷ்ணன் அதைத்தான் சொல்றாரு, மனதையும் புத்தியையும் நிலைநிறுத்து. எனக்குள் மனதை நிலைநிறுத்து, புத்தியை ஈடுபடுத்து. அதற்கு பிறகு என்னிடமே வாழ்வாய், இதில் சிறிதும் ஐயமில்லைன்னு சொல்றார். ஆழமான விதர்க்கம் ஏற்படுமானால், குருவோட ஏற்படுற ஆழமான விதர்க்கம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எதையுமே நம்ப முடியாமல் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகின்ற மனிதர்கள் தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆழமான துக்கத்தை கொண்டு வருவார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆழமான துக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்படி இல்லாம
ஆழ்ந்த விதர்க்கத்தோடு இந்த சத்தியங்களை அணுகுவீர்களானால், விதர்க்கம்னா என்னன்னா ஃப்ரெண்ட்லியான லாஜிக், இனிமையான மனம் கடந்த லாஜிக், மனம் கடந்த தர்க்கம். மனசளவிலேயே செய்யறது சாதாரண தர்க்கம். எதிர்ப்பு தன்மையோடு இயங்குவது குதர்க்கம். எல்லாவற்றையும் எதிர்ப்பது, எதுவாயிருந்தாலும் எதிர்ப்பது, பழிப்பது. நட்புத்தன்மையோடு இயங்குவது விதர்க்கம். மனதை கடந்து நட்புத்தன்மையோடு இயங்குகின்ற உணர்வு ஓட்டம். இந்த விதர்க்கத்தோடு இந்த சத்தியங்களை வாழ்ந்தீர்களானால் ரொம்ப அழகான சத்தியங்கள். என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து, அதற்கு பிறகு என்னிடமே வாழ்வாய், இதில் சிறிதும் ஐயமில்லை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. நான் சம்சயக ஐயம் இல்லைன்னு சொல்றார். இதோட சாரம் என்னன்னா, இந்த சூத்திரத்தின் மூலமாக கிருஷ்ணர் நமக்கு சொல்ல விரும்புகின்ற சாரம், வாழ்க்கையில் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் மீண்டும் 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 உங்கள் மனதை உங்களுக்குள் இருக்கின்ற அமைதிக்குள் ஒன்றுபடுத்துங்கள். உங்கள் புத்தியை உங்களுக்குள் இருக்கும் அமைதிக்குள் ஒன்றுபடுத்துங்கள். சில நேரத்தில் ரொம்ப ரேராக உங்களுக்குள்ள நடக்கும். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையையும் நீங்கள் ஆழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு அனாயாசமான சுகம், ஒரு அனாயாசமான சுதந்திர மன உணர்வு ஏற்படும். இந்த ஆழமான ஒரு அமைதி தன்மை ஏற்படும். துக்கத்திலே இழிவடைந்து பல துக்கங்களாலே அலைக்கழிக்கப்பட்ட பிறகு சில நேரத்தில் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தையும் ஏற்றுப்போம். அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் அனாயாசமான ஒரு அமைதி. அந்த அமைதிக்குள் உங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து வந்து பொருத்தி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அந்த அமைதி உங்களுக்கு உள்ள ஏற்பட்டதே இல்லைன்னா
ஒரு முறையாவது வாழ்க்கையிலே தியானம் செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு சரியான தியான நுட்பத்தின் மூலமாக தியானத்திற்குள் மூழ்குங்கள். அந்த அனாயாசமான ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்குள்ள மலரும். அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் கிருஷ்ண நிலை. கிருஷ்ணர் என்னிடமே மனதை நிலைநிறுத்துன்னு சொல்லும் பொழுது அந்த உணர்விற்குள் நிறுத்தச் சொல்லுகின்றார். இந்த கிருஷ்ண தன்மை, கிருஷ்ணன் நான் எதை சொல்றாருன்னா அவர் வாழ்கின்ற உணர்வு தன்மை, அதைத்தான் சொல்றார். அந்த உணர்வு தன்மை நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. நமக்குள் இருக்கும் அந்த உணர்வு தன்மைக்குள் மனதை நிலைநிறுத்துங்கள். அந்த உணர்வை நோக்கி புத்தியை ஈடுபடுத்துங்கள். உங்களை மீறி நீங்கள் அந்த உணர்விலேயே வாழ்வீர்கள். மனிதனுடைய லட்சியம் நமக்குள் இருக்கின்ற முழுமைத்தன்மைக்குள் வாழ்வது, ஆனந்தத்திற்குள் வாழ்வது. அந்த லட்சியம் சாத்தியம். அதை நம்மால் அனுபவிப்பது, நம் வாழ்க்கையில் அனுபவிப்பது சத்தியம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.